Hello everyone, welcome back to my channel My Life Next Door. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினா என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எப்படி செய்கிறேன், எதில் செய்கிறேன், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பேஸ்கெட்டில். இது எப்போவுமே என்னோடய பேண்ட்ரி ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு தான் நான் மெயினாக என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் வச்சு பண்ணுற எல்லா வீடியோஸுமே இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான். ஸோ என் முன்னாடி இருக்கிற பேஸ்கெட் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பேஸ்கெட்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். அண்ட் எல்லாமே நேச்சுரல், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஒரு சிந்தட்டிக் எதுவுமே கிடையாது. ஸோ இது நான் உங்ககிட்ட காட்டணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்களா, நீங்களே கூட ஓனாக வீட்டிலே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்களே செய்யலாம். ஸோ எதுவுமே நீங்கள் புதுசாக எப்படி சொல்கிறது, எதுவுமே நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் வீட்டிலே செய்கிறதுனால நேச்சுரலாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ ஆயில். இந்த ரெண்டு எசென்ஷியல் ஆயிலுமே என்னோட பேசிக்கான எசென்ஷியல் ஆயில். இன்னும் நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரட்ஸ். நான் மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் என்ன பண்ணாலும் இதில் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் நான் சேர்ப்பேன். ஏன்னா நேச்சுரலாகவே லாவெண்டர்லேயும் டீ ட்ரீலேயும் ஒரு காமிங் கூல் எஃபெக்ட் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த ரெண்டு ஆயில்ஸில். அண்ட் நிறைய ஸ்பாஸில் வந்துட்டு மெயின்லி இந்த ரெண்டு ஆயில்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆயில்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து விட்டமின் சி சீரம் பண்ணேன். அப்புறம் இது வந்துட்டு டோனர். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் செஞ்சுருக்கேன். ஹைபிஸ்கஸ் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் டோனர். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், இந்த லிங்க்கு மறக்காமல் பாருங்கள். இது இந்த ட்ராவல் சைஸ் பாட்டிலில் வந்துட்டு பாடி ஆயில், இதில் இருக்கிறது பாடி ஆயில். இது நானே செஞ்சது. கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருந்ததுனால இங்கே உள்ளே இருக்கிற அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி அந்த கட்டியாக இருக்கிறது வந்துட்டு ஷீ பட்டர். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இந்த பேஸ்கெட்டில் இருக்கும், இதுதான் ஷீ பட்டர். இது கொக்கோ பட்டர். இது ரெண்டுமே நம்ம இந்தியாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சப்ஸ்டிடியூட், இதுக்கு ஏதாவது சப்ஸ்டிடியூட் ஏதாவது இருக்கான்னு நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். அண்ட் ஸோ அதான் இதில் வந்துட்டு பேசிக்கலி என்ன இருக்குன்னா, ஷீ பட்டர், ஆல்மண்ட் ஆயில், அஃப்கோர்ஸ் லாவெண்டர் ஆயில், அப்புறம் கிரேப் சீட் ஆயில், இங்கே இருக்கிற இந்த கிரேப் சீட் ஆயில், அப்புறம் கோகோனட் ஆயில், ஸோ இந்த மாதிரி ஆலிவ் ஆயில். ஸோ இவ்வளோ ஆயில்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன். எல்லாம் ஈக்குவல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் அளவு எடுத்து இந்த ஷீ பட்டரை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆயில்ஸ்லாம் சேர்த்து கலக்கி அப்புறம் இந்த பாட்டிலில் போட்டேன். ஸோ இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, நைட் டைமில் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கிறதுனால நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இங்கே வின்டர் டைமில். அதனால் நைட் போகும்போது, பெட்டுக்கு போகும்போது எல்போஸில், நீஸில் எங்கெங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இது லிப்ஸில் கூட போடலாம், எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கே போட்டுட்டு படுத்துடலாம். ஹஸ்பண்டு, குழந்தைங்களுக்கு கூட நான் இது, என்னோட டாட்டருக்கு கூட இது தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு பாடி ஆயில், அடிக்கடி நான் செய்கிறது இது. அண்ட் இது வந்து லிப் ஸ்க்ரப். இதுவும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த லிப் ஸ்க்ரப் வந்துட்டு நான் மெயினாக மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர் ப்ரஷிங், மார்னிங் அண்ட் நைட் பண்ணுவேன் ஆஃப்டர் ப்ரஷிங். இது மெயினாக வந்துட்டு லிப்பில் இருக்கிற ஃப்ளேக்கினஸ், அது ரொம்ப அங்கங்கே கொஞ்சம் இந்த லிப் ஸ்க்ரப் வந்து ஹனி, லெமன் அண்ட் ப்ரௌன் சுகர் வச்சு செஞ்சது. ஸோ இதுவும் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த லிப் ஸ்க்ரப் போட்டுட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆயில் போடுவேன். இந்த ஆயில் போடுவேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பிங்க்காக இருக்கும் லிப்ஸு போட்டதுக்கப்புறம். அண்ட்
காலையில் எந்திரிக்கும் போது ட்ரையாகவே இருக்காது, அந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு. ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, நைட்டு தூங்கி எந்திரிச்சோன்னே அந்த ஒரு ஃபீலே இருக்காது. லிப்ஸும் ஃபேஸு ஸ்கின்னு டோட்லி நல்லா ஒரு சாஃப்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு ட்ராவல் சைஸ் பாட்டிலில் வந்துட்டு நான் ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சுருக்கேன், ஆரஞ்சு தோல் பவுடர். இது நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் அந்த பீல் பவுடர், இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கலாம். நான் கடையில் வாங்கினேன். அடுத்து என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து ரைஸ் பவுடர், அரிசி மாவு. கொஞ்சம் கொஞ்சம் நரன்னு வச்சுருக்கேன், ரொம்ப பவுடராக இல்லாமல். அப்போ தான் இது ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணலாம். இது நான் மெயினாக ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபேஸ் ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப், லிப் ஸ்க்ரப்க்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு வந்துட்டு வேர்ஸ்டைலான ஒரு ஸ்க்ரப். எந்த பார்ட் ஆஃப் த பாடி, எனி பார்ட் ஆஃப் த பாடி யூ கேன் அப்ளை அரிசி மாவு. அண்ட் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு சின்ன ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சிந்துது. இதில் வந்து பயத்தமாவும் ரோஜா இதழ் பவுடர் அதுவும் கலந்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. இல்லைனா எனக்கு கூட எப்பயாச்சும் ஃபேஸ் வாஷ் இதில் பண்ணணுன்னா இதில் பண்ணுவேன். இது அப்புறம் இது வந்து நானாக செஞ்ச ஒரு கிளென்சர், இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி காலியான ஒரு பாட்டில், அதில் போட்டு வச்சுருக்கேன். இதோட ப்ராடக்ட் கிடையாது, இது நானாக செஞ்சது. இதில் வந்துட்டு இந்த கிளென்சர் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ கூட நான் பண்ணியிருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் கிளென்சர் வந்து நான் டெய்லி என்னோடய ரொட்டீனில், மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனில் கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் ஃபுல்லி இது நேச்சுரல் தான். இது வந்து ரா ஹனி, அன்ஃபில்டர்ட், அன்பாஸ்சரைஸ்ட், பியோர் ரா ஹனி. தேன் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக தேன் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி ஹனிக்கு. இது வந்து ஹெர்பல் எண்ணெய் தலைக்கு போடுறதுக்கு. இப்போ எப்பயாச்சும் பேக் போடணும், ஹெர்பல் எண்ணெய் பேக் போடணுன்னா இந்த பாட்டில். அப்புறம் இது வந்து கிரேப் சீட் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். இந்த 2 ஆயிலுமே என்னோடய எசென்ஷியல்ஸ். இதில் மோஸ்ட்டாக எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நான் செஞ்சாலும் இந்த ஆயில்ஸ் நான் ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இது 2மே என்னோடய ஃபேவரட்ஸ். அப்புறம் ஆலிவ் ஆயில் கூட நான் இருந்துச்சு, பட் காலி ஆகிடுச்சு. அதனால் இது மட்டும்தான், இது காலியாகிற வரைக்கும் இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட்ஸ். இது வந்து ஒரு மசாஜர். இது வந்து எப்பயாச்சும், இது நான் எப்போ வாங்கினேன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேக் பெயின் ரொம்ப எனக்கு இருந்துச்சு. ஸோ இது நல்ல ஒரு மசாஜர் பேக் பெயினுக்கு. இது லைட் அப்போனா அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஆயில் நான் சுட விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை வந்து இடுப்பில் பின்னாடி பேக் போனில் நல்லா அடி முதுகில் வந்து தேய்ச்சிட்டு இந்த மசாஜர் வச்சு நல்லா ரோல் பண்ணி விடுவேன். இப்போ ரொம்ப 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 சூதிங்காக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது அந்த சூடான எண்ணெய் படும்போதும் கொஞ்சம் அங்கே வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போதும் அங்கே தசைப்பிடிப்பு ஏதாவது இருந்ததுன்னா நல்லா எஃபெக்டிவாக கேட்கும். ஸோ இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கூட எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. அப்போது வந்து நான் இது யூஸ் பண்ணேன். இப்போ கூட நான் யூஸ் பண்ணுறேன். இது என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது அவருக்கு வலிக்குதுன்னா இதில் நான் இது வச்சு மசாஜ் பண்ணி விடுவேன், நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து உடன் கோம், நான் பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஏதோ ஒரு வுட்டில் செஞ்சாங்களே, இது எங்கேயோ வாங்கினேன், இங்கே தான் ஏதோ யூஎஸில் தான் ஏதோ ஒரு கடையில் வாங்கினேன். இந்த வுட்டு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது என்ன வுட்டுன்னு தெரியல. இதுவும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, தலையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த கோம் வச்சு தான் சீவுவேன். நல்லா அழுத்தி சீவணும். இந்த சீப்பில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். இது வந்து ஹேருக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு
ஹேரில் போடுறதுக்கு, ஹேர் மாஸ்க் இல்லைனா ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் இது. அண்ட் அவ்வளோதான். இந்த பேஸ்கெட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்னொரு பேஸ்கெட் நம்ம போகலாம். இந்த பேஸ்கெட்டில் ஒன்றும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, நான் இப்போ காமிச்ச மாதிரி இது கொக்கோ பட்டர், இது ஷீ பட்டர். இந்த 2 பட்டருமே நிறைய ப்ராடக்ட்ஸில், நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஸ்கின்னுக்கும். பலன்னு ஐ மீன் அது தனி க்ளோ கொடுக்கும் இந்த 2 பட்டர் ஆட் பண்ணால். அண்ட் நிறைய பட்டர்ஸ் இருக்குது. மேங்கோ பட்டர் இருக்குது, அவகாடோ பட்டர் இருக்குது, எவ்வளோ பட்டர்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு அடிக்கடி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் மெயினாக 2 இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கியிருக்கேன். இது வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃபுல்லாக நிறைய இருக்கும். இதில் ஒன்றா காட்டுறேன். இது வந்து என்ன, ஸ்வீட் ஆரஞ்ச், ஃப்ராங்கன்சைஸ், யூக்கலிப்டஸ், லெமன் கிராஸ், ரோஸ்மேரி, பெப்பர்மெண்ட், இது டீ ட்ரீ. ஸோ இதெல்லாம் எசென்ஷியல் ஆயில் கலெக்ஷன்ஸ். இதுவும் நான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. இது வந்து கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரின். பார்த்திங்கன்னா வெர்சடைல் ஸ்கின் கேர். இந்த கிளிசரனும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே இப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள், அதில் கிளிசரின் அப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அண்ட் பீஸ்வேக்ஸ், இது வந்துட்டு எல்லோ பீஸ்வேக்ஸ். இந்த பீஸ்வேக்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி. இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணும்போது அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றது வந்துட்டு இந்த பீஸ்வேக்ஸ்னால தான். திக்காக்கும் அந்த மாய்ஸ்சரைசரை. அண்ட் லோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே, அண்ட் க்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளிசரின் பார்த்திங்கன்னா சாஃப்டன்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசஸ். இட் இஸ் அ மல்டிபர்பஸ் ப்ராடக்ட். பார்த்திங்கன்னா ஃபார் சாஃப்ட் லக்ஸூரியஸ் ஸ்கின் சிம்பிளி மசாஜ் a few drops of 100%. ஸோ அதான் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மாய்ஸ்சரைசர், சீரம்ஸ், ஷாம்பூஸ், கண்டிஷ்னர்ஸ், ஓரல் கேர், ஸ்கின் கேர் எல்லாத்துலேயுமே இந்த கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வெர்சடைலான ப்ராடக்ட். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க வீட்டில். இது வந்து கேஸ்டில் சோப். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சேன். என்னோடய கிளென்சர் செஞ்சது கூட இந்த கேஸ்டில் சோப் வச்சு தான். இதோட பர்பஸ் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இது எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்கிறதுல லிமிட்டே இல்லை, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனர்ஸ்லேருந்து, லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்லேருந்து, என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னு. இருங்க, ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம். இது வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே, சிங்க்கு, நம்மளோட இது ஒரு ஆல் பர்பஸ் க்ளீனர். இதில் வந்து நம்ம பாடியில் கூட யூஸ் பண்ணலாம். அதான் நான் இது வச்சு தான் கிளென்சர் யூஸ் பண்ணேன். அண்ட் இது டாக் கூட வாஷ் பண்ணுறது இதை வச்சு பண்ணுவாங்க போல இருக்குது. நைஸ். ஸோ அதான் இதோட பர்பஸ் வந்துட்டு எக்கச்சக்கம், இதுக்கு அளவே இல்லை, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். எதுலலாம் நம்ம சோப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இதை வந்துட்டு இதை வச்சு நம்ம பண்ணோன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஸோ கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டு நிறைய தண்ணி கலக்கி யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து இப்போ இந்த பாட்டில் வந்துட்டு பல மாதம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் காலியாகவே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பூந்தி கொட்டை, நம்ம ஒரு சோப் நட்ஸ். இது இங்கே சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இது நல்லா தெரியும். இது வந்துட்டு ஷாம்பூஸ் நான் செய்கிறேன், ஷாம்பூ செய்யணுன்னா இதை வச்சு செய்யலாம். இதுதான் ஷியக்காய் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்களே, இது உங்களுக்கே தெரியும்.
இது நான் கடையில் வாங்கினேன். இது குட்டி அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. சோப் பெரி சோப் நட்ஸ் இதுக்கு பேர். இது வந்து இதுலேயே ஒரு லோஷன் சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாண்ட்ரிக்கு போடுறதுக்கு. இதுலேயே இந்த பேக்கோடையே வந்துச்சு. ஸோ அல்ட்ரா கான்சன்ட்ரேட்டட். இது வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட், சோப் பெரியிலேயே லிக்விட் டிட்டர்ஜென்ட் அவங்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லோட்ஸ் போகும்னா ஸோ இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். மீடியம் லோட்ஸ்னால் 1/2 டீஸ்பூன், ஸ்டாண்டர்ட் லோட்ஸ்னால் 1 டீஸ்பூன். ஸோ இதுக்கு கணக்குப்படி இது நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் நார்மல் டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்லை. இது ஃபுல்லி நேச்சுரல். உங்களுக்கே தெரியும் சோப் நட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு. ஸோ இதெல்லாம் தான், இந்த ப்ராடக்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் நான் மெயினாக எல்லா ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் நான் செய்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.